ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். ஸோ எப்படி நம்ம தமிழ்ல வந்து கதைகள்லாம் சொல்லுவோமோ, இங்கிலீஷ்ல கதை சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, ஒரு குட்டி மாரல் ஸ்டோரி வந்து முதல்ல நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லிட்டு, அதே ஸ்டோரியை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்பவே ஈஸியா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களாவே கதை வந்து சூப்பரா இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கிட்ஸ்க்கு போட்டு காட்டுங்க. அவங்களுக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த அழகான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்திசாலியான ஒரு ஆடு அப்படிங்கிற தலைப்புல தான் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஸோ இங்கிலீஷ்ல அதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கிளவர் கோட். கோட் அப்படின்னா ஆடு, கிளவர் அப்படின்னா புத்திசாலித்தனமான. இந்த மாதிரி கதை மூலமா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கும் போது நிறைய புதுசு புதுசான வார்த்தைகள் நமக்கு தெரியும். ஸோ உங்களோட ஒகேபுலரி இம்ப்ரூவ் ஆகும். ஒகேபுலரி அப்படின்னா நிறைய வார்த்தைகள் நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு பேர் தான் ஒகேபுலரி. ஸோ வேர்ட்ஸ், நியூ வேர்ட்ஸ், லேர்னிங் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, இது நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சா இங்கிலீஷ் நீங்க ஈஸியா பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளவர் கோட் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டோரியை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். அதுக்கப்புறமா அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆடு வந்து புல்ல வந்து மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்போ ரொம்ப பசியில இருந்த ஒரு நரி, ஃபாக்ஸ் வந்து அங்க வந்தது. அந்த நரி அந்த ஆட்டை பார்த்த உடனே, ஆகா இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு விருந்து கிடைச்சிருச்சு, அந்த ஆடை பார்த்தோன்னா அப்படி நினைச்சிருக்கு, அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, நரி வந்து ஏற்கனவே ரொம்ப தந்திரமானது. அந்த நரி இந்த ஆட்டுக்கு பக்கத்துல வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து பேச ஆரம்பிக்குது. நரி வந்து அந்த ஆடுகிட்ட சொல்லுது, நான் உன்னை காயப்படுத்தலாம் மாட்டேன், இங்க வா, என் பக்கத்துல வா, இதுக்கு பக்கத்துல தான் ரொம்ப பசுமையான ஒரு இடம் இருக்கு, அங்க நிறைய புல் இருக்கு, நீ வந்து மேய்ஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த புத்திசாலித்தனமான இருக்கக்கூடிய ஒரு ஆடு வந்து ஏமாறல. அது நரியோட கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. யோசிச்சுட்டு அந்த ஆடு வந்து அந்த நரி கிட்ட சொல்லுது, நான் வர்றேன், ஆனா எனக்கு பின்னாடியே வந்து ஒரு நாயும் வருது அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த நாய்க்கு நரிய கண்டாலே ஆகாது, கண்டிப்பா அது வந்து நரிய உன்னை வந்து ரொம்ப தாக்கிரும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட நரி என்ன பண்ணுது அப்படின்னா, உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருது. ஐயோ பின்னாடி வேற ஒரு நாய் வருதுன்னு சொல்லுது, நம்மளை வேற தாக்கிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு உடனே எஸ்கேப் ஆகிருது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புத்திசாலித்தனமா அந்த ஆடு வந்து நடந்துக்கிடுச்சு இல்லையா? ஆடு சிரிச்சுக்கிட்டே வந்து அங்கிருந்து ஒரு வெளிச்சமான இடத்துக்கு போயிருச்சு. அந்த ஆட்டுக்கு தீங்கு செய்ய வந்த நரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதோட புத்திசாலித்தனத்தை மீறி அதால ஒன்றும் பண்ண முடியல. ஆடோட புத்திசாலித்தனத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நமக்கும் அப்படிதான். ஸோ நிறைய ஆபத்துகள் வந்து நமக்கு வரும். ஸோ வாழ்க்கை அப்படின்றதுனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம புத்திசாலித்தனமா செயல்பட்டோம் அப்படின்னா, அந்த ஆபத்துல இருந்து நாமே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறதான் இந்த ஸ்டோரியோட அழகான மாரல். எப்படிங்க இருக்கு? நல்லா இருந்ததா இந்த ஸ்டோரி? ஓகே, இப்போ இந்த த கிளவர் கோட் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டோரியை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்ச ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சத்தமா அதை ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு லைன். ஒரு நாள் காட்டின் அருகே ஒரு ஆடு புல் மேய்ந்து கொண்டு இருந்தது. இது எப்படி சொல்லலாம்? ஒரு நாள் ஒரு காட்டுக்கு அருகே ஒரு ஆடு வந்து புல் மேய்ந்து கொண்டு இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஒன் டே a goat was grazing near the forest. கிரேசிங் அப்படின்னா வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறது. அந்த புல் மேயறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல கிரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டே ஒரு நாள், a goat ஒரு ஆடு, was grazing புல் மேய்ந்து கொண்டிருந்தது, நியர் த ஃபாரஸ்ட் காட்டுக்கு பக்கத்துல. அப்போது ஒரு பசித்த நரி அங்கிருந்து வந்தது. நரி ஆட்டை கண்டு உடனே இன்று நல்ல விருந்து கிடைத்து விட்டது என்று மனதில் நினைத்தது. அப்போ ஒரு நரி வந்து அங்க வருது, பசியில இருக்கக்கூடிய ஒரு நரி வருது. அது ஆட்டை பார்த்த உடனே, ஆஹா இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்குது. அதை எப்படி சொல்லலாம்? at that time, அப்போது அப்படின்னு அர்த்தம். a hungry fox, பசியில இருக்கக்கூடிய ஒரு நரி, came that way, அந்த வழியில வந்தது. when the fox saw the goat,
எப்போ வந்து அந்த நரி அந்த ஆட்டை பார்த்ததோ இட் தாட் அது நினைத்தது டுடே ஐல் கெட் அ குட் ஃபீஸ்ட். ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குட் ஃபீஸ்ட். ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து. குட் ஃபீஸ்ட் அப்படின்னா நல்ல விருந்து கிடைச்சது அப்படின்னு அது நினைக்குது. சேர்த்து சொல்லலாமா? At that time, a hungry fox came that way. When the fox saw the goat, it thought, today I'll get a good feast. அடுத்து என்னாச்சு? நரி ஆட்டின் அருகே வந்து நட்பாக பேச தொடங்கியது. அந்த நரி வந்து ஆட்டுக்கு பக்கத்துல வந்து நட்பா பேச தொடங்கியது. அதை எப்படி சொல்லுவீங்க? The fox came near the goat. The fox came அப்படின்னா அந்த நரி வந்தது. near the goat அப்படின்னா ஆட்டுக்கு பக்கத்துல. and started speaking kindly. ரொம்ப அன்பா நட்பா வந்து பேச தொடங்கியது. கைண்ட்லினா அன்பா, பாசமா, நட்பா அந்த மாதிரி வச்சுக்கலாம். சேர்த்து சொல்லலாமா? ரீட் பண்ணுங்க கூட சேர்ந்து. The fox came near the goat and started speaking kindly. அடுத்து என்னாச்சு? நரி, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், என்னுடன் வா, அருகில் உள்ள பசுமையான இடத்தில் உனக்கு நிறைய புல் காட்டுகிறேன் என்றது. நான் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன், கூட வா, நிறைய புல் இருக்கு பக்கத்துல, அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? The fox said அப்படின்னு அர்த்தம். நரி சொன்னது, I won't hurt you. நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். Come with me. என் கூட வா. I will show you a place full of green grass. I will show you அப்படின்னா நான் உனக்கு காட்டுவேன். A place ஒரு இடத்தை full of green grass. ஃபுல்லா வந்து பசுமையான புல் இருக்கக்கூடிய இடத்தை வந்து நான் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லுது. சேர்த்து சொல்லுங்க. The fox said, I won't hurt you. Come with me. I will show you a place full of green grass. அடுத்து என்னாச்சு? புத்திசாலியான ஆடு உடனே ஏமாறவில்லை. அது நரியின் கண்களை பார்த்ததும் அதன் நோக்கம் கெட்டது என்பதை அறிந்தது. உடனே அது ஏமாறல. அதோட கண்ணை பார்த்தோன்னே ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி அது நினைக்குது. அது எப்படி சொல்லுவீங்க? But the clever goat did not get fooled. அது உடனே அது வந்து முட்டாளாகல. When it looked into the fox's eyes. When it looked அப்படின்னா வந்து எப்ப அது வந்து பார்த்ததோ into the fox's eyes. foxes அந்த மாதிரி apostrophe s போட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த நரியின் உடைய அப்படின்னு அர்த்தம். fox's eyes நரியினுடைய கண்களை பார்த்ததோ it understood அது புரிந்து கொண்டது the fox had bad intentions. அந்த நரிக்கு வந்து ரொம்ப தப்பான எண்ணம் ஏதோ இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுச்சு. சேர்த்து சொல்லலாமா? But the clever goat did not get fooled. When it looked into the fox's eyes, it understood the fox had bad intentions. அடுத்து என்னாச்சு? அது சற்று தள்ளி நிக்குது. ஓகேவா? நின்று அங்கு செல்ல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பின்னால் ஒரு நாய் வருகிறது, அது நரிகளை பார்த்தால் உடனே தாக்கிவிடும் என்றது. பின்னாடி ஒரு நாய் வருது, அது நரியை பார்த்தா உடனே அட்டாக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி சொல்லலாம்? The goat stood calmly. அந்த ஆடு வந்து அமைதியா நின்னது தள்ளி. calmly அப்படின்னா அமைதியாக. ஓகே. and said மற்றும் சொன்னது, I don't mind coming. எனக்கு வர்றதை பத்தி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. but a dog is coming behind me. எனக்கு பின்னாடி ஒரு நாய் வந்துட்டு இருக்கு. if it sees a fox. அது வந்து நரியை பார்த்துச்சுன்னா it will attack immediately. அது வந்து உடனே அதை தாக்கிரும். நரியினாலே அதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி சொல்லுது.
சேர்த்து சொல்லலாமா? The goat stood calmly and said, I don't mind coming, but a dog is coming behind me. If it sees a fox, it will attack immediately. அது கேட்ட நரி பயந்து ஓடிவிட்டது. அது கேட்ட நரி பயந்து ஓடிருச்சு. ஆடு சிரித்து கொண்டு வெளிச்சமான இடத்திற்கு சென்று தன்னை காப்பாற்றி கொண்டது. இதை எப்படி சொல்லலாம்? When the fox heard this, எப்போ அந்த நரி இதை கேட்டுச்சோ, ஸோ வென்னுங்கிறது இந்த இடத்துல லைக் ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ when the fox heard this, இதை கேட்டதோ, it got scared and ran away. அது பயந்துருச்சு. scared அப்படின்னா பயந்தது, and ran away ஓடியே போயிருச்சு. அதுக்கடுத்து என்னாச்சு? The goat laughed, ஆடு சிரித்தது, and walked to a safe open place and saved itself. ஒரு நல்ல ஒரு ஓப்பன் பிளேஸ், வெளிச்சமான பிளேஸ்க்கு போயிடுச்சு, and saved itself. அதுவே பாதுகாத்துக்கிடுச்சு. சேர்த்து சொல்லலாமா? When the fox heard this, it got scared and ran away. The goat laughed and walked to a safe open place and saved itself. கடைசி என்னாச்சு? ஆட்டுக்கு தீங்கு செய்ய வந்த நரி அதன் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற முடியவில்லை, அல்லது புத்தி சாதுரியத்தால் வெற்றி பெற முடியவில்லை. ஆடு புத்திசாலித்தனமா இருந்ததா, அதனால வெற்றி பெற முடியல. எப்படி சொல்லுவீங்க? The fox which came to harm the goat, நரி அந்த ஆட்டை தாக்க வந்த நரி couldn't succeed. couldn't அப்படிங்கிறது could notோட சுருக்கமான வடிவம், அல்லது could not succeed வெற்றி பெற முடியல because of the goat's cleverness. ஸோ அந்த கோட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்டின் உடைய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதோட கிளவர்னஸால வெற்றி பெற முடியல. சேர்த்து சொல்லுங்க. The fox which came to harm the goat could not succeed because of the goat's cleverness. Moral of the story என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமே ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? Cleverness protects us from danger. அவ்வளோதாங்க. ஸோ எப்படி இருந்த இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோரியை நம்ம சேர்ந்து மொத்தமாக ரீட் பண்ணலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது, சத்தமாக ரீட் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து ரீட் பண்ணலாமா? The clever goat. One day, a goat was grazing near the forest. At that time, a hungry fox came that way. When the fox saw the goat, it thought, today I'll get a good feast. The fox came near the goat and started speaking kindly. The fox said, I won't hurt you. Come with me. I will show you a place full of green grass. But the clever goat did not get fooled. When it looked into the fox's eyes, it understood the fox had bad intentions. The goat stood calmly and said, I don't mind coming, but a dog is coming behind me. If it sees a fox, it will attack immediately. When the fox heard this, it got scared and ran away. The goat laughed and walked to a safe, open place and saved itself. The fox, which came to harm the goat, could not succeed because of the goat's cleverness. Moral of the story: cleverness protects us from danger. நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ரீட் பண்ணீங்க. வெரி குட். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய வார்த்தைகள் கற்றுக்கலாம். ஸோ இங்கிலீஷோட உங்களோட அந்த ஃப்ளூவன்சி லெவல் இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். கிட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லுமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நீங்களாகவே நிறைய டைம் சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.